ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு தர்ஷி வைப்ஸ். ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ண போகலாமா? இப்போ ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நான் அதை என்னோடய ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதில் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அப்புறமேட்டு இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நல்லா ஒட்டணும் மசாலா. அதுக்கு 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மசாலாவை பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணி சிங்கிள் பீஸ்க்கு தனித்தனியாக நீங்கள் இந்த மசாலாவை மேரினேட் பண்ணி ஒரு தனி பிளேட்டில் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹார்ஸ் வச்சு ஊற வைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம ஒரு தவாவில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா தான் டேஸ்ட்டு. சிம்மில் வச்சு 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வைங்க. அவ்வளோதான்.